ஓகே சார். ஹாய், என் பேர் சிவகுமார். 27 இயர்ஸாக ட்ரிச்சி ப்ளஸ்னு ஒரு கம்பெனி நாங்கள் தில்லை நகரில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து என்னோடய ஒய்ஃபோட ஒரு கார்ப்பரேட் ட்ரெயினர், அது மாத்திரம் இல்லை, ஒரு ஃபேமிலி கோச், ஒரு மோட்டிவேட்டர், லாங்குவேஜ் ட்ரெயினர் அண்ட் கேட் ட்ரெயினர். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், அந்த இன்டென்ஷன் இருக்கும் டாப் எம்பிஏ காலேஜஸ் ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சீரியஸாக வந்து கேட் கொஸ்டின்ஸை எவ்வளோ சிம்பிள் ஆக்க முடியும்னு பார்க்க போகிறேன். இப்போது லாஸ்ட் இயர் 2024ல் கேட் வந்து உங்களுக்கு ஸ்லாட் 1, ஸ்லாட் 2, ஸ்லாட் 3 இருந்தது. Now what I will be doing is I will be taking topic wise from slot 1, slot 2, slot 3, and எவ்வளோ முடியுமோ I'll try to make it simple so that anybody understands that yes, I can also crack the cat. ஸோ நம்ம வந்து சீரியஸாக ஒரு கொஸ்டின்ஸாக பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா தென் ஐ வில் கோ டு ஆல் த ப்ரீவியஸ் பேப்பர்ஸ், டாபிக் வைஸ் வி வில் சால்வ் த கொஸ்டின்ஸ். நான் தமிழையும் மிக்ஸ் பண்ணுறேன் because then it becomes easy for us to connect with each other. So start பண்ணலாமா? So let me get into last year's CAT paper. So இது ஒரு CAT question கேட்டிருக்காங்க, ஸ்லாட் 1ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஐன்ஸ்டைன் என்ன சொல்லுவார்? ஓகே, இஃப் ஐ வாண்ட் டு சால்வ் அ ப்ராப்ளம் ஐ ஸ்பெண்ட் 90% ஆஃப் த டைம் திங்கிங் அபவுட் த ப்ராப்ளம். ஸோ ரிலாக்ஸ்டாக திங்க் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது என்ன ஸ்டோரின்னு பார்ப்போம். ஸ்டோரியை பார்க்கலாமா? அ ஃப்ரூட் செல்லர் ஹேஸ் 187 ஃப்ரூட்ஸ். அவர்கிட்ட மொத்தம் எவ்வளோ பழம் இருக்குது? 187 இருக்குது. அவ்வளோதானே. என்ன இருக்குது அந்த பழத்தில்? ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு. ஆப்பிள் இருக்கா? மேங்கோ இருக்கா? ஆரஞ்சு இருக்கா? ஓகே. The number of apples and mangoes are in the ratio 5:2. அப்போ இந்த ஆப்பிளும் மேங்கோவும் 5:2 ரேஷியோவில் இருக்குது. இது எப்படி போடணும்? ஒன்றும் இல்லை, இது வந்து 5 இன்ட்டு சம் நம்பர் அப்படின்னா இது வந்து 2 இன்ட்டு சம் நம்பர். இதுதான் ரேஷியோ. ஆச்சா? ஷீ செல்ஸ் 75 ஆப்பிள்ஸ். இப்போது இவ்வளோ ஆப்பிள் இருந்தது, அதில் எவ்வளோ விற்கிறாங்க? 75 விற்கிறாங்க. ரைட். தென் 26 மேங்கோஸ். அப்போ இவ்வளோ மேங்கோவில் 26 மேங்கோ விற்கிறாங்க. அண்ட் half the ஆரஞ்சஸ். இப்போ ஆரஞ்சில் 5x 2x அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. என்ன பண்ணுறது? ஸோ ஆரஞ்சு எவ்வளோ இருந்தது ஆரம்பத்துலேருந்து தெரியாது. ஸோ ஐ புட் அ ஒய். அதோட half என்ன? y/2. ஸோ from y oranges she sells y/2 oranges. Clear? Okay. Now the ratio of the number of unsold apples. Unsoldனா விற்காத ஆப்பிள். எது விற்காத ஆப்பிள்? 5x வாங்கினேன், 75 விற்றுருக்கேன், ரைட்டுங்களா? அப்போது அன்சோல்டு என்ன? 5x minus 75. ஓகே. அண்ட் த நம்பர் ஆஃப் அன்சோல்டு ஆரஞ்சஸ். ஒய் ஆரஞ்சு வாங்கினேன், y/2 விற்றுருக்கேன். அப்போ எவ்வளோ பேலன்ஸ் அன்சோல்டு? y minus y/2, அதுவும் y/2 தானே. ஓகே. ஸோ இஸ் 3/2. அப்போது இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. அப்போது அன்சோல்டு ஆப்பிள் 5x minus 75 அப்படின்னா அண்ட் அன்சோல்டு ஆரஞ்ச் y/2 இஸ் இன் த ரேஷியோ 3/2. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணணுன்னா நாட் வெரி சேலஞ்சிங். இப்போது இங்கே பாருங்கள், y/2ங்கிறது 0.5. 0.5 இங்கே கொண்டு போனால் 0.5 into 3 1.5. 2 இங்கே கொண்டு போனால் இதெல்லாம் டபுள் ஆகும். அப்போ 2 into 5x 10x, 2 into 75 150. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0.5y into 3 1.5y. இப்போ 1.5y நல்லா இல்லை. அப்போ என்ன பண்ணுறீங்க? இதை டபுள் பண்ணி 3yன்னு பண்ணிக்க. அப்போ இதையும் டபுள் பண்ணும் இல்லையா? 20x minus 300 இஸ் ஈக்குவல் டு 3y. பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? இப்போ இந்த 3y இங்கே எடுத்துட்டு இங்கே கீழே போட்டுருங்க. அப்போ y தானே. இப்போது இந்த ஒய்யை ஃபுல்லாக எக்ஸாக மாற்றிட்டீங்க, ரைட்டுங்களா? இது ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாக மாற்றிட்டீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுள், ரைட்? ஓகே.
நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பழங்கள் வாங்கினீங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே தனியாக நான் போடுறேன். நீங்கள் 5x வாங்கினீங்க. 5x என்ன ஆப்பிள், வேறு மேங்கோ 2x வாங்கினீங்க. அதை தவிர நீங்கள் வாங்கின ஆரஞ்சு இப்போ எல்லாத்தையும் எக்ஸாக மாற்றிட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, 20x minus 300 divided by 340 is equal to மொத்தம் நீங்கள் வாங்கின பழம் இது 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 எவ்வளோ பழம் இங்கே போட்டிருக்க 187. அவ்வளோதானே. இப்போது நீங்கள் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ரைட், எக்ஸை கண்டுபிடிங்க. இவ்வளோதான் கேல்குலேஷன், டோன்ட் வரி. இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே 3 இருக்குல்ல, அந்த 3 இங்கே வந்து எடுத்துடுறேன். 5x 2x என்ன 7x. 7x 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 21 வரும் எக்ஸ். ரைட், இந்த 3 இங்கே எடுத்துடுறேன். 3 இது போயிட்டா ஓகே, ப்ளஸ் 20x மைனஸ் 300. இங்கே 3 இங்கே எடுத்தால் இங்கே மல்டிப்ளை பண்ணல, ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 561. என்ன சொல்ல வரேன்னா, டைரெக்டாக அங்கேயே பண்ணுங்கள். ரொம்ப கேல்குலேஷன்லாம் பண்ணி பேஜார் பண்ணணும் தேவையில்லை. ரைட், ஸோ 41x is equal to, you take 300 here, it becomes 861. Now definitely 861 can be divided by 41, so x will be equal to 21. அவ்வளோதான், இதுதான் கண்டுபிடிக்கணும். x is equal to 21. இவ்வளோ தான் கண்டுபிடிக்கணும். this is what you have to find, this is the story. இப்போ x 21 வச்சுக்கிறேன், இன்னுமே எதுவுமே தேவையில்லை. ரைட், ஸோ இது ஃபுல்லாக நான் வைப் ஆஃப் பண்ணிக்கிறேன், இது தேவையில்லை. your work is over. ஓகே, x 21 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எவ்வளோ பழங்கள் வாங்கினீங்க, 5x வாங்கினா 21 × 5 105 ஆப்பிள் வாங்கினீங்க. கரெக்ட். எவ்வளோ மேங்கோ வாங்கினீங்க, 2x × 20 42 மேங்கோ வாங்கினீங்க. மொத்தம் எவ்வளோ பழம் வாங்கியிருக்கீங்க, 187. 187ல் இது 105, இது 42. அப்போ எதை கூட்டினா 187 வரும், 40. ரைட், அப்போ 40 ஆரஞ்சு வாங்கியிருக்கேன். இப்போ என்ன கேட்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் அன்சோல்டு ஃப்ரூட்டு கேட்குறாங்க. இப்போ இதில் எவ்வளோ விற்றீங்க, 75. அப்போ எவ்வளோ விற்கலை, 30. இங்கே எவ்வளோ விற்றீங்க, உங்களுக்கு 26 விற்றுருக்கீங்க. அப்போ எவ்வளோ விற்கலை, 16 விற்கலை. இங்கே எவ்வளோ விற்றுருக்கீங்க, 40ல் பாதி விற்றுருக்கீங்க. அப்போ எவ்வளோ விற்கலை, 20 விற்கலை. அப்போ மொத்தமாக எவ்வளோ ஃப்ரூட்டு விற்கலை பாருங்கள், மொத்தமாக 30 ஆப்பிள் விற்கலை. you have not sold 16 mangoes and you have not sold 20 oranges. So if you take them in total you get 30 plus 60 plus 20. That means you have not sold 66 fruits. இது வந்து டீட்டா question. Okay, so type in the answer. Answer is 66. Simple. See it like a story. Relax. Problem நல்லா பாருங்க. Do it step by step. Enjoy it. ரைட்டுங்களா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் புரியலைன்னா திரும்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க and do it yourself. Right? Next question போலாமா? So இந்த question பார்க்கலாமா? Ready? Okay. Now there are 4 numbers. 4 numbers தெரியுது. Such that the average of the first 2 numbers, இதோட average, is 1 more than the first number. Right? Next, the average of the first 3 numbers, is 2 more than the average of the first 2 numbers. Then the average of the first 4 numbers is 3 more than the average of the first 3 numbers. Right? Then the difference between the largest and the smallest number is, step by step பார்ப்போம். First step பார்ப்போம். The average, இது வரைக்கும் பார்ப்போம். The average of the first 2 numbers, இதானே first 2 numbers, இதோட average என்ன, divided by 2, is ன்னு சொன்னா equal to போடுங்க 1 more
then the first number என்ன a, அதோட one more. இதை நீங்க சால்வ் பண்ணணும். இப்போ டைரக்டா நீங்க பண்ணலாம். we don't have to do all the solution on the board. 2 இங்க போச்சுன்னா 2a plus 2, b இங்க இருக்கு, அப்போ b என்ன வரும் 2a, இந்த a இங்க போச்சுன்னா 2a minus a is equal to a plus 2. அப்படின்னா ரெண்டாவது நம்பர் b முதல் நம்பர் a ஓட 2 பெருசு, it's 2 bigger, right? Okay, now இப்போ இதை வைப் பண்ணிடும். Now the story gets more interesting, right? So let's look at it. The average of the first three numbers is 2 more than the average of the first two numbers. Average of the first three numbers. What are the first three numbers? A, B, C. மூணு நம்பர்னா average is 3. Is 2 more than the average of the first two numbers. இதோட ரெண்டு பெருசு. Now you have to do a small trick here. b வந்து a plus 2 இல்லையா, அப்போ இங்க என்ன பண்ணுங்க, எங்கெல்லாம் b வருதோ அங்க a plus 2 போட்டுக்கங்க, எங்கெல்லாம் b வருதோ அங்க a plus 2 போட்டுக்கங்க. அப்போ c you can find out in terms of a, right? So இங்க பாருங்க, don't do heavy calculation, cross multiply. a plus a என்ன 2a plus 2, 2a plus 2 divided by 2 என்ன a plus 1, a plus 1 plus இந்த 2 இருக்குல்ல, அப்போ இது என்ன வரும் மொத்தமா a plus 3. இது மொத்தமா you are going to get a plus 3. But hold it. a plus 3 3 ஆல multiply பண்ணினா it becomes 3a plus 9. So this 3 will go off. Okay, now I have to rub off this 3, right? So இந்த 3 rub off பண்றதுக்கு முன்னால a plus 2 plus c, which is 2a plus 2 plus c. இந்த 3 அங்க cross multiply பண்ணிட்டோம், 2a plus 2 plus c. இது நீங்களே பேப்பர் பென் வச்சு பண்ணி பார்த்துக்கலாம், right? Or you can do it in your mind. அப்போ c என்ன வரும், this c here 2a எங்க போச்சுன்னா 3a minus 2 will be a and 9 minus 2 will be 7. அப்போ c, the third number, is a, the first number, plus 7. Finished. Now go to the last part of the story, the climax. What is the climax? The average of the first 4 numbers is 3 more than the average of the first 3 numbers. The average of the first 4 numbers, right? Now if I want, I can directly write here. Second number is nothing but a plus 2. Third number is nothing but a plus 7. Fourth number, theriyadu, I don't know. I have to find that out, right? Average of these 4 numbers is 4, is 3 more than the average of the first 3 numbers. First number is a, second number is a plus 2, third number is nothing but a plus 7 divided by 3 is, how much is given? 3 more plus 3. Okay, this average is 3 more than this average, right? Now from this I can find out what is d. Now a plus a is 3a, plus 2 plus 7 is 3a plus 9 divided by 3. 3a plus 9 divided by 3 is a plus 3, plus there is another 3 here, so this whole thing would become a plus 6. Now if I take this 4 here and cross multiply, right? Okay, I'll take this here and cross multiply, I'll get how much? I'll get a plus 24. Now I got a 3a, right? Sorry, 4a plus 24, cross multiply, because 4 will go 4 times. So a is nothing but 3a. 3a I take to this side, 4a minus 3a, it's all simple mathematics, is a, and 2 plus 7 is 9. I take here, 24 minus 9 is going to be 15. Therefore d is a plus 15. So I write here d is equal to a plus 15. என்ன அர்த்தம்? முதல் நம்பரோட ரெண்டாவது நம்பர் 2 பெருசு, மூணாவது நம்பர் 7 பெருசு, முதல் நம்பரோட நாலாவது நம்பர் 15 பெருசு. So if this is 1, this will be 1 plus 2 3, this would be 1 plus 7 8,
and this would be 1 plus 15, 16. So what is the difference between the first number, the smallest number, the largest number and the smallest number? It is 15. 15. So 15 would be the answer. Simple. Go step by step. So in the examination, when these kind of questions come, you need a cool head. Relax, do it step by step. Anybody can get the answer, right? Let's go to the next question. So இன்னொரு question பார்ப்போம். Mixtures, alligation, ratio and proportion இதில் பார்ப்போம். Now, இந்த ஸ்டோரியை என்ஜாய் பண்ணுங்க. There is a glass filled with milk. So ஒரு கிளாஸில் மில்க் இருக்கு. 2/3 of the content is poured out and replaced with water. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கிளாஸ் எடுத்தீங்கன்னா 2 பாகத்தை வெளியில் கொட்டுறீங்க அண்ட் அதுக்கு பதில் நீங்கள் தண்ணி போடுறீங்க உள்ள. ஓகே, தென் திஸ் ப்ராசஸ், if this process of pouring out 2/3 of the content and replacing with water is repeated 3 more times. அப்படின்னா ஒரு வாட்டி நடக்கிறது, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி 4 times. The ratio of milk to water in the glass is, அப்போது இந்த விஷயம் எவ்வளோ வாட்டி நடக்கிறது? 1, 2, 3, 4 வாட்டி. கரெக்ட்? இப்போது மில்க், வாட்டர். ஓகே, இப்போ என்னாச்சு? கிளாஸில் 2/3 மில்கை வெளியில் கொட்டிட்டீங்க. 2/3 மில்க் கொட்டினா, ரைட், உங்களுக்கு என்ன ஆக போகிறது? கிளாஸில் ஒரு பார்ட்டு மில்க் இருக்கும், 2 பார்ட்டு வாட்டர் இருக்கும். கரெக்ட்? 2/3 மில்க் கொட்டிட்டீங்க, ரைட்? ஃபைன். இந்த பாயிண்ட் கிளியர் இல்லையா? 2/3னா என்ன? மிச்சம் எவ்வளோ இருக்க போகிறது? 3ல் 1 பங்கு தான் மில்க் இருக்கும். 1 பங்கு மில்க் இருக்கு. 3ல் 1 பங்கு மில்க்னா 3ல் 2 பங்கு வாட்டர். இப்போ திரும்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? செகண்ட் பார்ட்டில் அகெயின் நீங்கள் வந்து 2/3 மில்க் கொட்டுறீங்க. 2/3 மில்க் கொட்டுறீங்கன்னா எவ்வளோ வாட்டர் இருக்கும்? சாரி, 2/3 மில்க் கொட்டுறீங்கன்னா எவ்வளோ மில்க் மிச்சம் இருக்கும்? முன்னால் 1/3 கொட்டினீங்க. இப்போ இருக்கிறதுல திரும்பி 1/3 கொட்டுறீங்க. அப்போ எவ்வளோ மில்க் இருக்கும்? 1 பார்ட் மில்க் இருக்கும், ரைட்டுங்களா? இது எவ்வளோ வரும்? 1/3 into 1/3 is 1/9. ஸோ 9 பார்ட்ஸில் ஒரு பார்ட்டு உங்களுக்கு மில்க். அப்போ மிச்சம் 8 பார்ட்ஸ் வாட்டர், ரைட்டுங்களா? போய் be able to unravel the mystery. தென் இப்போ திரும்பி என்ன ஆகுது? மூணாவது வாட்டி முதல்ல 1/3 கொட்டி 2/3 கொட்டினீங்க. திரும்பி 2/3 கொட்டினா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? திரும்பி 2/3 கொட்டினா எவ்வளோ மிச்சம் இருக்கும்? பாருங்க, 1 into 1 divided by 27. ஸோ 27 பார்ட்டில் மில்க் ஒரு பார்ட் இருக்கும், வாட்டர் 26 பார்ட்ஸ் இருக்கும். கரெக்ட்? இப்போ திரும்பி கடைசி வாட்டி என்ன பண்ணுறீங்கன்னா, 2/3 கொட்டினா மிச்சம் 1/3, மிச்சம் 1/3, மிச்சம் 1/3, மிச்சம் 1/3. கரெக்டாக? அவ்வளோதானே இருக்கும். அப்போ என்ன வருது? 1/81. அப்போது 81 பார்ட்டில் ஒரு பார்ட். ஸோ 1 பார்ட் மில்க் இருக்கும், 80 பார்ட் வாட்டர் இருக்கும், ரைட்? ஸோ ஆன்சர் என்ன வரும்னா, ரேஷியோ மில்க் டு வாட்டர் இஸ் 1:80. Now இது பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, let us see another way of understanding. எப்படி? இப்போ 1 plus 80 எவ்வளோ? 81. ஸோ let us say 81 லிட்டர்ஸ் உங்ககிட்ட மில்க் இருந்தது. 81 லிட்டர்ஸ், அதில் 2/3 கொட்டுறீங்க. 81ல் 2/3 கொட்டினா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 27 லிட்டர் மில்க் இருக்கும், மிச்சம் வாட்டர் இல்லையா? ஸோ 54 லிட்டர் வாட்டர் இருக்கும், ரைட்? இப்போ இந்த 27ல் 2/3 கொட்டுறீங்க. இப்போ இந்த 27ல் 2/3 கொட்டினா 2/3னா என்ன? 18 கொட்டிட்டீங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1/3, 9 மில்க் இருக்கும். இந்த 18 வாட்டர் வந்துடும்ல. ஸோ 54 plus 18 will be 72 liters water. திரும்பி இந்த 9 லிட்டர், this is 9, 2/3 கொட்டுறீங்க. 9ஓட 2/3 என்ன? 6. அப்போ மில்க் எவ்வளோ இருக்கும்? மூணாவது ப்ராசஸ்க்கு அப்புறம் 3 லிட்டர் இருக்கும். 6 கொட்டிட்டீங்க. அப்போ 6 வாட்டர் வரும்ல. 72 plus 6, 78 லிட்டர். திரும்பி இந்த 3 லிட்டரில் 2/3 கொட்டுறீங்க. அப்போ என்ன வரும்? 1 லிட்டர் இங்கே மிச்சம்,
இப்போ 2/3 2 கொட்டிட்டீங்க, அதுக்கு பதிலாக வாட்டர் போட்டால் 78 + 2 80 லிட்டர். இதானே ஸ்டோரி, ரைட்டுங்க? ஸோ யூ கேன் சால்வ் இட் திஸ் வே, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் திஸ் வே, அண்ட் திஸ் வில் பி தி ஆன்சர். லவ்லி இல்லையா? சிம்பிள் தானே, ரைட்? அண்ட் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. யூ கேன் டூ ஒன் திங், இதை உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. யூ டீச் தெம். ஏன்னா the best way to learn is you can teach, right? So இன்னொரு question பார்ப்போம். Another beautiful question. A company has 40 employees whose names are listed in a certain order. So இங்க 40 employees பார்க்குறீங்க, they are listed in a certain order. In the year 2022, the average bonus of the first 30 employees, இதில் first 30 எடுங்க, அவங்களோட average வந்து 40,000. Simple. Of the last 30 employees, last 30 na இங்கேருந்து வாங்க 30, அவங்களோட average 60,000. And the first and the last 10 together is 50,000. அப்படின்னா என்ன? இந்த first 10, இந்த last 10 ஓட average 50,000. Next year, the bonus of the first 10 employees average is increased by 100%. Last 10 ஓட bonus increased by 200%. Remaining employees is unchanged. Then the average bonus in rupees of the 40 employees together, okay, next year is how much? 2023 la, and they give you the choice, right? So we'll go step by step. Picture பார்த்தாலே நம்ம right brain operate ஆகும். You'll be able to vividly see the picture, right? And with that we can solve the question. The average bonus, okay, a company has 40 employees. Average bonus of the first 30 employees is 40,000. In the first 30 எடுங்க, take this first 20 ஆச்சா, plus 21, 22, 23, 24, 25, 26, 29, first 30. இவங்களோட average bonus 40,000. ஆளுக்கு 40,000, 30 பேர் எவ்வளோ ஆச்சு? 40,000 into 30, இந்த கும்பலோட salary is 12 lakhs. Point clear? Now, of the last 30 employees, if last 30 employees na, I'll change the color here. Last 30 vaanga, ingendi reverse la vaanga. Last 30, 20 acha, ingendi 1 2 3 4 5 6 7 8 9 10. Last 30 employees oda salary வந்து 60,000. ஆளுக்கு 60,000. this last 30 na, last 30 ஓட மொத்த salary 60,000 into 30, 18 lakhs. So முத 30 பேர் கும்பலோட salary 12 lakhs. கடைசி 30 பேரோட கும்பல் 18 lakhs. அப்போ இதுல காமன் என்ன? இங்க 11th ஆள் to 30th ஆள், இதானே காமன். அப்போ அதை எடுத்துட்டேன்னா கடைசி 10 பேருக்கும் முத 10 பேருக்கும் சம்பள வித்தியாசம் எவ்வளோ? கடைசி 10 பேருக்கும் 10 people, and முத 10 பேருக்கும் salary வித்தியாசம் எவ்வளோ? 18 minus 12, 6 lakhs. Point clear? இப்போ let us proceed further. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? of the first and the last 10 employees is 50,000. இந்த முத 10 பேர் இது வரைக்கும் and கடைசி 10 பேர் இது வரைக்கும், their average is 50,000. முத 10 பேர் கடைசி 10 பேர்னா 10 plus 10, 20 into average is 50,000. அப்போ average is 50,000 னா கடைசி 10 பேர் plus முத 10 பேர் ஓட average is 50,000. 50,000 into 20 will be 10 lakhs, right? இதுல இருந்து என்ன புரியுது? if I cancel this and this, 6 plus 10, 16, L plus L, 2L. அப்போ last 10 people are getting 16 divided by 2, 8 lakhs. First 10 people are getting, இவங்களுக்கு 8 minus what difference will give 6. First 10 people are getting average 2 lakhs. அவ்வளோதான். Now, the climax is coming. Next year, the bonus of the first 10 employees. First 10 employees எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 2 lakhs. Bonus of the first employees increases by 100%. இப்போ 100% இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்?
2 lakhs will become, for the first 10 employees, will become 4 lakhs. Correct? Then, of the last 10 employees increases by 200%. Now, inga careful இருக்கணும். Last 10 employees is 8 lakhs. 100% increase na இன்னொரு 8 lakhs. 200% increase na 8 plus 8 increase. அப்போ last 10 employees ஓட மொத்த சம்பளம் will be 8 plus 8 plus 8 24 lakhs. Okay, and the remaining employees is unchanged. பாக்கி 20 பேர் பாவம், ரைட்டுங்களா, அவங்களுக்கு சம்பளமே ஏற்றலை. இப்போ முதல் ஆள்லேருந்து 30வது ஆள் வரைக்கும் how much are they earning? 12 lakhs. அதில் மொத்தம் 10 ஆளுக்கு என்ன சம்பளம்? It's 2 lakhs. That means from the 11th person to the 30th person, they are getting 12 லட்சம் minus 2 லட்சம், which is 10 லட்சம், right? அப்போ from the 11th to the 30th, right, they are getting 10 lakhs. No change, right? இப்போ what is the question? What is the average bonus of all the 40 in 2023? Next version, which is very simple. So I will use a different color here. So when you total all this, 4 plus 24 plus 10, 38 lakhs, divided by how many staff? 40 employees. 38 lakh divided by 40, you do the math, it will come to 95,000 rupees. That's it, right? Okay, simple. See the picture and then you see the whole process. You start enjoying because your right brain is now getting activated. You see it and you enjoy it. Now one thing I wanted to, in order teaching experience, I've seen the children, especially in Tamil Nadu, math சூப்பராக போடுறாங்க, ரீசனிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பிரமாதமாக கற்றுக்குறாங்க. த பிக் சேலஞ்ச் தே ஹேவ் இஸ் இங்கிலீஷ். ஏன்னா நிறைய வாட்டி என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுலேருந்து அந்த ரீடிங் ஹேபிட் அது வந்து டெவலப் ஆகல, லாங்குவேஜ் ப்ராசஸ் வரல. Now the only way you can do is, ரைட்டுங்களா, we have to get into a lot of deliberate reading practice. That will make all the difference. இது மாத்திரம் இல்லை, நீங்கள் இன்னொன்று செய்யணும், ரைட்டுங்களா. ஒரு பூமர் மாதிரி நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நிறையா பசங்க பார்க்குறேன், டெஃபினட்டாக ஐஏஎம்ஸ், சிம்பியாசிஸ், ஜாட், ரைட்டுங்களா கிளியர் பண்ணுறாங்க, லிபாவில் கிடைக்கிறது, பிம். பட் எங்கே ஸ்டம்பிளிங் பிளாக் வருதுன்னா, when they go for the GD and the interview, பேசுறதுக்கு பயப்படுறாங்க, இன்டர்வியூவில் பேச பயப்படுறாங்க, ரைட்டுங்களா. அந்த கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணி ஆகணும். அண்ட் டெஃபினெட்லி யூ ஹாவ் தட் பவர் இன் யூ, ரைட்டுங்களா. யூ ஹாவ் டு கிரியேட் அ ரைட் என்வாயர்மெண்ட். ரைட் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி யூ ஹாவ் டு கீப் ஆன் ஒர்க்கிங் அவுட் அண்ட் பில்டிங் யுவர் கான்ஃபிடென்ஸ். அது இப்போலேருந்து நீங்கள் குரூப் டிஸ்கஷன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இன்டர்வியூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே மாக் ட்ரைனிங் ஆகுங்க, உங்கள் குரூப்புக்குள்ளேயே குரூப் டிஸ்கஷன்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ரீடிங், ஒரு செலக்டட் புக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். யூ கேன் டூ தட். ஸோ மேக் இட் அ கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நான் மிக்சர்ஸ் அண்ட் சொல்யூஷனில் சிட்டர்னால் என்ன? யார் வேணாலும் சால்வ் பண்ணலாம். இப்போ கேட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, இட்ஸ் நாட் அ ஹை ஸ்கோரிங் எக்ஸாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், குவான்ஸில் வந்து ஒரு 5-6 கொஸ்டின் தான் கரெக்டாக சால்வ் பண்ணுவாங்க, 85-90% வாங்குவாங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு கொடுக்குற 22 கொஸ்டினில் யூ ஹாவ் டு பி செலக்டிவ், சூஸ் த ரைட் கொஸ்டின்ஸ். இப்போது definitely this is a question you should not miss. இப்போ இந்த question பார்ப்போம். A vessel contains a certain amount solution of acid and water, right? So இங்க வந்து let's say you have acid and this is water. 2 liters of water is added to it. இதுக்கு 2 liter water ஒன்னும் சேர்க்கிறீங்க, right? Then the new solution is 50% acid, right? 50% ஆசிட்னா என்ன? பேலன்ஸ் 50% வாட்டர். இது வரைக்கும் புரியுது. When 15 liters of acid is added further, இதுக்கு இன்னொரு 15 liters acid add பண்றீங்க. Then the new solution, okay, to this new solution, then the final solution is 80% acid. 80% acidனா என்ன? 20% water.
The ratio of water to acid in the original solution is, right, water எவ்வளோ acid எவ்வளோ in the original solution, they are giving you choice of answers, right? Okay, now let's look into it. Now இப்போ இங்க என்ன பார்க்குறீங்க, ஆசிட் இருக்கு, வாட்டர் இருக்கு, right? Now 2 liters of water is added to it. இப்போ 2 liters water add பண்றீங்க. Add பண்ணினா the new solution has 50% acid. அப்போ acid 50% water 50%. அப்படின்னா ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் தானே அதிகமாக இருக்கணும், சிம்பிள். இப்போ வாட்டர் ஆட் பண்ண அப்புறம் 50 அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு வாட்டர் கம்மி ஆசிட் அதிகம். இப்போ சாய்ஸ்லேயே பாருங்கள், வாட்டர் கம்மி ஆசிட் அதிகம், இது வராது. ஏன்னா இதில் வாட்டர் அதிகம் ஆசிட் கம்மி இருக்குது. இதுவும் வராது ஏன்னா வாட்டர் கம்மி. ஸோ ஆன்சர் இதாக இருக்கலாம், இல்லாட்டா இதாக இருக்கலாம். லெட்ஸ் see. Now 50% acid means பாதி ஆசிட் பாதி வாட்டர். 50/50 னா 1. இதுலேருந்து என்ன ஆகுது, you look at acid is equal to water plus 2. You keep this மனசில் வச்சுக்கலாம். Now if 15 liters of acid is added further, இப்போ என்ன ஸ்டோரி முடியல, இன்னொரு 15 liters acid add பண்றீங்க. When you do that to the new solution, okay, then to this new solution, the final solution has 80% acid. இப்போ ஏற்கனவே water W plus 2 இருந்தது, இன்னும் 15 add பண்ணும்போது 80% is acid, 20% is water. Here you be careful, இது 80, இது 20, அப்படின்னா இது 4, அப்படின்னா இது 1. இந்த பாயிண்ட் கிளியரா? This you have to be very clear. இப்போ cross multiply பண்ணினா என்ன வருது, A plus 15 is equal to 4 times 4W plus 8. A உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், A is equal to W plus 2. அப்போ A எடுத்துருங்க, A will be equal to W plus 2. அப்போ W இங்க எடுத்தேன்னா 4W minus W is equal to 3W இல்லையா? 2 plus 15 is 17 minus 8, 9. அப்போ W is equal to 3. Right? W is equal to 3. இங்க பாருங்க, இது W3 தானே. 3 plus 2 பண்ணினா ரைட்டுங்களா, ஆசிடுக்கு ஈக்குவலாக வருது. அப்போ ஆசிட் வந்து 5 தானே. 3 plus 2 அப்போ தானே 1:1 ரேஷியோ 50% 50% வரும். அப்படின்னா வாட்டர் 3 ஆசிட் 2 இருக்கும். ஸோ வாட்டர் 3 ஆசிட் 2, this should be the answer. சிம்பிள், ரைட்? ரொம்ப எஃபெக்டிவ். நான் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் சிம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்கள், you'll be able to get a better picture, ரைட்? ஓகே, கண்டிப்பாக இது மாதிரி கொஸ்டின்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஓகே, யா. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஸ்டோரி பார்ப்போம். A certain amount of water is poured into a 300 liter container. ஒரு 300 லிட்டர் கண்டெய்னர் இருக்குது, அதில் கொஞ்சம் வாட்டர் போடுறீங்க. And the remaining portion of the container is filled with milk. பாக்கி 300ல கொஞ்சம் வாட்டர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் நீங்கள் X லிட்டர் போட்டிருக்கீங்கன்னா ரிமைனிங் என்ன, 300 minus X milk இருக்கும், ரைட்? ஓகே. Then an amount of the solution was taken out from the container which was twice the volume of water that was poured earlier. இப்போ இங்கேருந்து எவ்வளோ சொல்யூஷன் என்ன, மில்க்கும் இருக்கும் வாட்டரும் இருக்கும். இப்போ எவ்வளோ வெளில எடுக்கிறீங்கன்னா twice the amount of water which was poured. அப்போ எவ்வளோ எடுக்க போகிறீங்க, வாட்டர் எக்ஸ்னா இப்போ வெளில எடுக்க போகிறது நீங்கள் 2x எடுக்க போகிறீங்க. அண்ட் ஓகே, the volume of water that was poured and the water poured to refill the container again. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ திரும்பி எவ்வளோ வாட்டர் வெளில எடுத்தீங்களோ, சொல்யூஷன் எடுத்தீங்களோ, அதே அமௌண்ட் வாட்டரை உள்ளே போடுறீங்க. ஸோ முதல்ல ஒரு எக்ஸ் வாட்டர் போட்டிங்க, 2x சொல்யூஷன் எடுத்தீங்க, திரும்பி 2x வாட்டர் போடுறீங்க, ரைட்? If the resulting solution is 72% milk, then the amount of water in liters that was initially poured in the container was, இப்போ கடைசியில் எவ்வளோ மில்க் இருக்குது, 72%. அப்போது amount of water initially poured
அப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ வாட்டர் போட்டிங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் a சிம்பிள் லாங்குவேஜ் என்னன்னா உங்களுக்கு ரைட் ஃப்ரம் திஸ் ஹோல் சொல்யூஷன் மில்க் இவ்வளோ இருந்தது. இப்போ இந்த சொல்யூஷன்லேருந்து now what you are doing is the total solution is 1. அதுலேருந்து from the total solution you are taking out twice the amount of liquid and replacing with water, and this is equal to 72% of 300, which is 2 and 6. That's it. So you have so much of milk, right? And that milk, okay, you are getting it diluted. You're taking twice the amount of whatever water is poured inside out of the 300. Now balance how much milk is left. Idan story. No other complication. இப்போ இதை சால்வ் பண்ணணும். Don't sit and try to find out for x and all that, right? So suppose I want to substitute. இப்போ you understand இந்த dilution பண்ணி தானே உங்களுக்கு 216 வந்திருக்கு. So if I look into it, some number here, right? Suppose I take 50 here. 300 minus 50, 250 into something becomes 216. Or you take 216. Now can I try something else which will give me 216? Look at it. நல்லா இதை பாருங்க. Suppose I put 40 here. 300 minus 40, 260 into something giving me 216. Does it come? But suppose I take a number, let's say 30. 300 minus 30 is 270. 270 into something is going to be 216. Possible. Everybody look into it. 2 into 30, 60. 60 இதில் 1/5. 1 minus 1/5 is 4/5. 270 ஓட 4/5. நீங்கள் பார்த்தீங்கன்னா it is going to be 216. That's it. Now how am I doing this calculation? Nothing. I'm just looking at if I have 270. 270 into a particular fraction gives me 260. But suppose I take some other number, 20, 30, I don't get a proper fraction to get 216, right? So here I get it. Therefore, how much water did I put inside initially? 30 liters, right? It's simple. இது ரெண்டு வாட்டி பாருங்க, you'll be able to get a clarity. Next one பார்க்கலாமா? இதுவும் ஒரு சிட்டர், சிம்பிள், ரைட்டுங்களா? கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது பாருங்க, surely you can do it. நீங்களே ட்ரை பண்ணுங்க. Now let me explain. Rajesh and Vimal own 20 acres and 30 acres agriculture land. So let's say you're the Rajesh, இவர் வந்து விமல். இவர்கிட்ட 20 hectares இருக்கு, and Vimal has got 30 hectares of land respectively, which are entirely covered by wheat and mustard. The cultivation of wheat and mustard in the land owned by Vimal is 5:3. அப்போ இந்த land owned by Vimalல wheat வந்து 5, mustard வந்து 3. இதுலேருந்து என்ன calculate பண்ணலாம் வருவோம். And the total cultivation area of wheat and mustard is in that ratio 11:9. Total cultivationல wheat and mustard is 11:9. Then the ratio of cultivation of wheat and mustard in the land owned by Rajesh is what? ஆன்சர்லேருந்து கண்டுபிடிக்கும், ரைட்? இப்போ இதில் ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். இப்போ விமல் கிட்ட 30 ஹெக்டர் இருக்கு. 30 ஹெக்டரில் எவ்வளோ வீட், எவ்வளோ மஸ்டர்ட்? ஸோ 30 ஹெக்டரில் பார்த்தீங்கன்னா இது 3, இது 5, இது 3, மொத்தம் 8ல் 5 வீட். அப்போ 30 ஹெக்டரில் எவ்வளோ வீட்? You do the calculation, it comes to 18.75 hectares wheat. Balance 30ல 18.75 போச்சுன்னா balance
11.25 mustard. Clear? Then இங்க பாருங்க டோட்டல் லேண்ட் இவருக்கு 20 ஹெக்டர் அவருக்கு 30 ஹெக்டர். ஸோ மொத்த லேண்ட் 50 ஹெக்டர்ல 11 part is wheat, 9 part is mustard. அப்போ 11 plus 9 20 partல 11 part is wheat. So 11 by 20 into 50, total wheat will be 27.5. பாக்கி இதை calculate பண்ண வேண்டாம். ஏன்னா 50ல wheat is 27.5. Now total mustard will be 50 minus 27.5, 22.5. Right? Now what is the question asked? Ratio of the wheat to mustard in Rajesh land. Now மொத்த wheat எவ்வளோ 27.5. அந்த wheatல how much is Vimal getting? 18.75. 27.5 minus 18.75. Our friend Rajesh is cultivating 27.5 minus 18.5, 8.75 wheat, hectares of wheat. Total mustard is 22.5. In that, Vimaloda contribution 11.25 hectares. So, our friend Rajesh is cultivating 11.25 hectares of mustard. Right? So, cultivation of wheat to mustard in what is the ratio of the cultivation of wheat to mustard in the land owned by Rajesh? You have to find out. That means wheat to mustard is 8.75 divided by 11.25. Whenever you have this, you can multiply it by 4. So you get here, let me put a different color, 35. Let me rub this also off. 35 divided by 4 times 45. Now both of them will go in 5. This will go 7 times, this will go 9 times. So the answer would be 7:9. It's a very simple question, but see it like a picture and build the confidence that you can solve it. So இன்னைக்கு நீங்க வந்து இப்போ ratio and proportion 7 questions பார்த்தீங்க which came in CAT 2024. Practice பண்ணுங்க. Definitely இந்த வருஷம் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்லாட்லேயும் 2-3 questions வரும். And if you are strong in this subject, that will make a sea of difference. Next week என்ன பண்ணுவோம்? I'll take the next topic. And the topic will be your time and work. என்னெல்லாம் questions time and workல கேட்ல லாஸ்ட் இயர் கேட்டாங்க, we will crack it. இது மாதிரி ஒரு week we will look into a topic, and as we do it, you will become a master in quants. So start doing it. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மறக்காதீங்க, start communicating, talking to people, connecting with people. We have to do that more and more. ஏன்னா இன்னுமே in this world, the best communicator will win. And your Baba countdown starts. Do it. All the best.